பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடைய நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 103 10வது வசனம் வாசிக்கலாமா? அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல அவர் எப்படிப்பட்ட தகப்பனா? நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யல, அக்கிரமத்துக்கு சரி கட்டல. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தரண்டை வருவதற்கு முன்பாக, இல்ல கர்த்தரண்டை வந்த பிறகு கூட செய்கிற பாவங்கள், செய்து கொண்டிருக்கிற பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அக்கிரமம் பண்றோம் இல்லையா? அக்கிரமம், பாவம்னா என்ன அப்படின்னு முதல்ல பாத்தீங்கன்னா, பாவம் அப்படி என்பது கர்த்தருக்கு பிரியமற்ற காரியம்லாம் பாவம். இன்னும் சிம்பிளா சொல்லலாம், சுபாவமே பாவம். சுபாவத்துல இருக்கிற சூவை எடுத்துட்டீங்கன்னா பாவம். அப்ப நம்முடைய மாம்சமா நம்ம வாழறோம் பாருங்க, அதுவே பாவம். ஆண்டவர் சொல்றார், அந்த மாதிரியான கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறதான காரியங்கள் பாவம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரிங்களா? இன்னொன்னு அக்கிரமம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு. ஆமா, பாவம் தெரிஞ்சு செய்வன் தான் அப்படின்னு அடமெண்டா செய்யறோம் பாருங்க, அதுதான் அக்கிரமம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு சரியா நான் செய்யல, இதுக்கு நான் உனக்கு சரி கட்டவும் இல்லை, அதுதான் கர்த்தர் அப்படிங்கிறார். சங்கீதக்காரர் ரொம்ப தெளிவா சொல்றான். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த யோசிப்போமே, ஒரு தாய், நீங்க எப்படி உங்க பிள்ளைய பாக்குறீங்க? ஒரு வயசு பிள்ளைய எப்படி பாப்பீங்க? அது பாட்டில உடைக்கும், வீட்டுக்குள்ள மண்ணை கொண்டு வந்து கொட்டும், அது அழுக்காகும், நல்லா குளிப்பாட்டி வைப்பீங்க. திடீர்னு பார்த்தா உள்ள போயிட்டு இருக்கிற எல்லா திங்ஸையும் மேல கொட்டிக்கிட்டு வரும். ஏன்னா பாத்திருக்கீங்களா? ஆனா என்ன செய்ய மாட்டீங்க நீங்க? அது என் பிள்ளையே இல்ல அப்படின்னு தூக்கி பக்கத்து வீட்டுல கொடுக்க மாட்டீங்க. காரணம் என்ன? அது நீங்க பெத்த பிள்ளை. அப்படிதான் ஆண்டவர் உங்களை பாக்குறாரு. இன்னும் ஒரு படி மேல நம்ம யோசிச்சு பார்க்கலாமா? இது பாவம் கூட வச்சுங்க. அக்கிரமம் இதுக்கு ஒரு படி மேல. எப்படின்னா, நல்லா வளர்ந்த பிள்ளை, ஒரு 20 வயசு பிள்ளைன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை ரொம்ப திருடுறான், ஒரு பொய் சொல்லிட்டான், ஏதோ ஒரு விஷயத்துல பயங்கர அக்கிரமம் பண்றான், கர்த்தருக்கு உங்களுக்கு பிரியமற்ற காரியம் எல்லாத்தையும் செய்யறான், அடுத்த வீட்டு போய் கொள்ளையிடுறான், சண்டைக்கு போறான், அடிக்கிறான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்து அவனை சிறைச்சாலைல பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க. ஒரு தாய் அழும் பொழுது எப்படி தெரியுங்களா அழுவா? ஐயோ, என் பிள்ளை சாப்பிட்டுச்சோ இல்லையோ, என் பிள்ளை என்ன செய்தோ, என்ன சாப்பிட்டுச்சோ. அவன் செஞ்சதெல்லாம் என்னங்க? அக்கிரமம். ஆனா இந்த தாய் எப்படி அழுவாங்க? என் பிள்ளை சாப்பிட்டுச்சோ இல்லையோன்னு அழுவாங்க. பக்கத்துல இருக்கிற அண்ணன் தம்பிகளோ இல்ல உறவுக்காரங்களோ என்ன சொல்லுவாங்க? இப்படி ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒரு அம்மா, நல்லா தான் நீ அழுகுற, அவன் செஞ்சதுக்கு சரியான தண்டனை அனுபவிக்கிறான், அப்படித்தான் பேசுவாங்க. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் நம்ம பாக்குது. நம்ம செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவருடைய பிள்ளையா மாற்றிக்கொண்ட பிறகு இன்னைக்கு நம்ம எவ்வளவு அக்கிரமம் செய்திருந்தாலும் என் பிள்ளை சாப்பிட்டுச்சோ இல்லையோ அப்படிதான் கர்த்தர் பார்ப்பார். அவருடைய பார்வை அப்படித்தான் இருக்குது. தாயினும் மேலானவர் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்படிதான் பார்ப்பார், அப்படிதான் விரும்புவார். இப்படிப்பட்ட காரியத்தை தான் கர்த்தர் செய்வார். ஆனா என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என்ன போல அவன் மாறுவான், என்ன போல அவங்க மாறுவாங்க அப்படின்ற நோக்கத்தோடு, பார்வையோடு தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆமீன். நாம எப்படி பாக்குறோம்னா, என் பிள்ளை சாப்பிட்டுச்சாங்கிறது மட்டும் தான் பாக்குறோம். ஆனா கர்த்தர் ஒரு ஸ்டெப் தாண்டி என்ன மாதிரி அவனை நான் மாத்துவேன் அப்படிங்கிற அந்த கரிசனையோடு பார்க்கிறார். ஆமீன், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படித்தான் இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறார். 9வது வசனம் சொல்லுகிறது, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். ஆமீன். நம்ம என்ன செஞ்சாலும் அவரை கடிந்து கொள்ளுதலும் கோபமும் நம்மளை அழிக்கத்தக்க அளவு கொண்டு போயிறார். நோவா பேழையில இருந்த போது நோவா காப்பாற்றப்பட்ட உலகமே அழிஞ்சு போச்சு, அது பயங்கர கோபம். ஆனா கர்த்தர் அதை பார்த்துட்டு சொல்றேன், இனி நான் இப்படி நான் பூமியை என்ன செய்ய மாட்டேன், ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு பாருங்க. மனஸ்தாபப்பட்டு சொன்னாராம். இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் என்ன செய்தாலும் அவர் கோபம் கொள்வாரு, கடிந்து கொள்வார், அதெல்லாம் ஆனா அழியும்படி கிடையாது. அதுதான் இந்த சங்கீதத்துல எழுதப்பட்ட விஷயம். கடிந்து கொள்ளாருன்னா அக்கினி இறங்குறது, கோபம் கொண்டார் அப்படின்னா கந்தகம் இறங்குறது, சோதம் குமார பட்டணம் முற்றிலுமா டெஸ்ட்ராய்டு. அதுதான் இந்த வசனத்துக்கு அர்த்தம். ஆனா நார்மலா ஒரு கடிந்து கொள்றது, ஒரு உபதேசத்துல போதகர்கள் கடிந்து கொள்றது, ஒரு செய்தி கேட்கும் போது எங்க உணர்வடையும்படி கடிந்து கொள்றது, இதெல்லாம் கர்த்தர் செய்யற காரியம்தான். ஏன் அப்படின்னா மனம் திரும்புவதற்காக. ஆனா இந்த கடிந்து கொள்ளுதல்னா அந்த கடைசி நாட்கள்ல வருகிற கோபம், அந்த கோபத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா, நம்ம மேல அனுப்ப மாட்டார் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அந்த கடைசி நிமிஷத்துக்காக காத்திருக்க தெய்வ பிள்ளையே, பாவங்களில நம்ம அக்கிரமங்களில மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த மனம் திரும்புதல் அவர் வாஞ்சிக்கிறார்.
திரும்ப ஒரு சமூகத்துக்கு ஓடி வந்துட மாட்டோமா அப்படின்னு காத்து கொண்டு இருக்கிறனால இன்றைக்கு அந்த நல்ல தெய்வத்தை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம பாவத்துக்கு, நம்ம அக்கிரமத்துக்கு அவர் தண்டனை கொடுத்திருந்தா நம்ம இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். ஆனா கர்த்தர் மன்னித்து நம்ம ஏற்றுக்கொண்டாரே, அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல கர்த்தர் எங்க கூட பேசியிருக்கீங்க. இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை எங்க மத்தியில சூழ்ந்து கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நீங்க எங்களோடு பேசியிருக்கிறீங்க. எங்களை ஆண்டவரே அழிக்காமல் எங்களை ஜீவனோடு வைத்து ஜீவனுள்ள ஒரு தேசத்துல கொண்டு போவதற்காக எங்களை நடத்துறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:38. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தின் துவக்கத்தை விட முடிவுதான் முக்கியமானது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் வைத்திருக்கும் நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகள் என்று சொன்னவர் நமக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு சாதகமாக செய்து அதை நன்மையாய் முடிய செய்வார். பாருங்கள், யோசேப்பு செய்யாத குற்றத்தினால் தண்டிக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். தேவனோ யோசேப்பு எகிப்து தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வழிகளை உண்டாக்கினார். அத்துடன் யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாக முடிய செய்தார் என்று கூறுவதை பார்க்கிறோம். ஆம், அன்றைக்கு அற்புதம் செய்த அதே தேவன் இன்றைக்கும் நம் மத்தியில் ஜீவிக்கிறபடியினாலே நாம் எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று வசனம் சொல்லுகிறபடி நம் வாழ்வில் வரும் எல்லா பிரச்சனைகளையும் அப்படியே நன்மையை முடிய செய்வார். எனவே கலங்காதீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு வெளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை தான் விரும்புகிறதை செய்து அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். என கருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் கர்த்தர் தம் வார்த்தையை உறுதிப்படுத்தி நிறைவேற்றி ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பல முறை பேசி இருக்கலாம். சொப்பனங்கள் மூலமாக, தெய்வ ஊழியர்கள் மூலமாக, ஆவிக்குரியவர்கள் மூலமாக. அவைகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து இருக்கிறவைகள் இன்னும் நிறைவேறவில்லை என்று கலங்கி போய் இருக்கிறவர்களே, கர்த்தரின் வார்த்தையானது வெறுமையாய் திரும்பாது, அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்பதால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி தாம் சொன்னதை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து குறித்த காலத்தில் தம்முடைய வார்த்தையை எப்படி நிறைவேற்றினார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, அவர் காத்திருப்புகளை நிறைவேற்றுகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது, தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் தீர்க்க தரிசனம் கூறின காரியங்களினால் தன் சகோதரருக்குள்ளே பகைமை ஏற்பட்டு நிர்வாணியாய் படுகுழியிலே தள்ளப்பட்டு அடிமையாய் விற்கப்பட்டான். கடந்து போன பாதைகள் கடினமாக இருந்தாலும் தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் குறித்த காலத்தில் நிறைவேற்றுவார் என்ற காத்திருப்பை கர்த்தர் யோசேப்பிற்கு நிறைவேற்றினார். யோசேப்பு அதிபதியாய் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உரைத்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக காத்திருக்கின்ற காத்திருப்புகளில் இடையில் காணப்படுகின்ற ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், துன்பங்கள் இவைகள் வந்தாலும் அவற்றில் யோசேப்பை போல உறுதியுடன் விசுவாசித்து உண்மையாய் காத்திருக்கின்ற உங்களின் வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், அவர் தாமதங்களை அகற்றுகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே
ஆபிரகாமிற்கும் சாராளுக்கும் கர்த்தர் தூதன் மூலமாய் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று கூறுகிறதை வாசிக்கின்றோம். ஆனால் அங்கு சாராளின் சரீரத்தின் நிலையை பார்க்கும் பொழுது ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று. ஆபிரகாமோ முதிர் வயது இருந்தாலும் நாட்கள் சென்றாலும் கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி செய்தருளினார். தேவன் குறித்திருந்த காலத்தில் ஈசாக்கை தந்து ஆசிர்வதித்ததை நாம் வாசித்தறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்கள் கால தாமதமாகிறதே என்றும் தீர்க்க தரிசனங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறும் எல்லாம் மரித்த நிலையில் காணப்படுகிறதே என்றும் கலங்கி போய் இருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகின்றார், தாமதித்தால் என் வார்த்தைக்கு காத்திரு, அது நிச்சயமாய் நிறைவேறும் என்கின்றார். இனி தாமதிப்பதில்லை என்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் பாரத்தோடு தேவ சமூகத்தில் நீண்ட நாள் கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறவில்லையே என்றும் என் சூழ்நிலைகள் என்னை விழுங்க பார்க்கிறதே என்றும் கலங்கி போய் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களுடைய எல்லா பகுதிகளிலும் தம்முடைய வார்த்தையினால் நிறைவேற்றி ஜெயத்தை தந்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உடனடிக்கு மீண்டுமாய் இந்த நாளிலும் ஒரு வாக்குத்தத்தோடு நாட்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை 25/10/10 2025 சனிக்கிழமை. இந்த நாளும் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக நம்மோடு நாட்கள் விடப்படுகிறது. நீதிபதிகளின் புத்தகம் 17வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், பிள்ளைகள் காலம் மேன்மை அவர்கள் பதாக்களே என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஞானியாகிய சாலமோன் இந்த நீதிபதி இந்த நாட்களை இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். பிள்ளைகள் கிரீடம் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். பாருங்கள், அதனுடைய பார்க்கிறதோடு பதாக்களே என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே இந்த வார்த்தை இந்த நாட்களே உண்மையாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் பிள்ளைகள் நாட்களில் கிரீடமாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரர்களே, பிள்ளைகளை இந்த நாட்களை நாங்கள் காணும் போது சந்தோஷம், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இந்த நாட்கள் இருக்கிறதை நாங்கள் அவர்களோடு பேசி அவர்களோடு இந்த நாட்களை நம்முடைய நேரங்களை செலவழித்து இந்த நாட்களை நாங்கள் இருக்கிற வேளையிலேயே ஒரு மகிழ்ச்சியை இந்த நாட்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் ஞானி இப்படியாக நாட்களில் ஒழுக்கி வைத்திருக்கிறார். அது எப்படியாக இருக்கிறதா? கிரீடமாக இருக்கிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிள்ளைகள் இன்றைக்கு அங்கே முதியோருக்கு எப்படியாக இருக்கிறார்களாம்? அவர்கள் ஒரு கிரீடத்தை போல் நாட்களில் இருக்கிறார்களாம். ஏனென்றால் அவர்களுடைய பிதாக்களே என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பிள்ளைகளுடைய மேன்மை எப்படியாக இருக்கிறதாம்? பிதாக்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பிதாக்கள் என்று பார்க்கிற வேளையிலே அது பெற்றோர்களை குறிக்கிறது அல்ல, பெற்றோர்களை இந்த நாட்களில் குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வயது வந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய அனுபவங்களை இந்த நாட்களில் அங்கே பேர பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் வெளிப்படுத்துகிறது மட்டுமல்ல, அப்படியாக அந்த பிள்ளைகளை இந்த நாட்களில் கவனமாக வளர்க்கிறதையும் கவனித்து நடக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சித்தரித்து சொல்லுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, பாருங்கள், இன்றைக்கு வயசானவர்கள் இந்த நாட்களில் எதை தேடுவார்கள்? அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளோடு இந்த நாட்களில் தங்களுடைய நேரங்களை செலவழிப்பதற்கும்
அவர்களோடு பேசும்படியாகவும் அவருடைய அந்த மழலை வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும்படியாகவும் அங்கே இந்த நாட்கள் அவர்கள் ஆசைப்படுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களிலே நேசிக்கிறது நிமித்தம் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களிலே நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதையும் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரா இருந்தாலும் பாருங்கள், சிறு குழந்தைகள் என்றால் இந்த நாட்களிலே அவர்கள் அந்த குழந்தைகளோடு இந்த நாட்களிலே விளையாடும்படியாகவும் பேசும்படியாகவும் வாஞ்சிக்கிறார்கள். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. தமிழரின் பிள்ளைகள் நாட்களில் கீழமாக இந்த நாட்களில் இருக்கிறார். கீழமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த குழந்தைகள் இந்த நாட்களில் முதியோர்கள் இந்த நாட்களில் அவர்கள் இருந்து அமைதியாக விளையாடுகிறதையும் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அழகாகவும் ரசிக்கக்கூடியதாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்த்தோமா இருந்தால், இந்த வாக்குத்தத்தின்படி இந்த நாட்களிலே அங்கே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி இந்த நாட்களில் காத்திருக்கிற ஒரு குடும்பங்களும், அந்த வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களில் தேவன் நிறைவேற்றுகிற குடும்பங்களும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரனை சகோதரி, அதனாலே பாருங்கள், இன்றைக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தான் மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் அங்கே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடமாய் இருக்கிறபடினாலே இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு திருப்பத்தையும் ஒரு கிரீடத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வருவார். அதனாலே இந்த நாட்களிலே பிள்ளைகளை நேசியுங்கள், பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நேசியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவார்கள் என்று என் ஆண்டவரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். ஆமென்.